இன்னொரு முக்கியமான கேள்வி, கிரக யுத்தம் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய கேள்வியாக இருக்கு. இந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு முரண்பட்ட கிரகங்கள் ஒரு வீட்டில் இருந்தால் தான் அது கிரக யுத்தம். நட்பு கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ இல்லை பகை கிரகங்கள் எல்லாமே சேர்ந்திருந்தாலோ அங்கே கிரக யுத்தம்னு நடக்காது. இப்போ குருவோடு சேர்ந்து குருவுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சந்திரன் இப்படிப்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இது நட்பு கிரகங்கள். அதனால் இங்கே ஒரு பெரிய கிரக யுத்தம் வராது. அதே போல் சுக்கிரன், சனி, ராகு இதெல்லாம் சேர்ந்தால் அது ஒரு விதமான ஒரு பலனை கொடுக்கும். யுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கே நடக்கும்னா ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை. உதாரணத்துக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்காருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அதோடைய பலனை கண்டிப்பாக கெடுப்பார். அது ஒருத்தர் இன்னொருத்தருடைய காரகத்தை கண்டிப்பாக அந்த பாவகம் வழியாக கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ குறிப்பாக ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா இந்த குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று புத்திர பாக்கியம் இருக்காது, சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி ஏற்பட சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு திருமணம் நடக்காமல் போகிறது, திருமணம் ரொம்ப தாமதமாக நடக்கிறது. இப்படி சுக்கிரன் கொடுக்கக்கூடிய திருமண பலன்களில் சில பேருக்கு டிலே ஆகும். இல்லை குருக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும். இப்படி பொதுவாகவே அந்த குரு சுக்கிரன் எந்த வீட்டில் இருந்தாலுமே இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் சந்திச்சே தீருவாங்க. இப்போது சனியும் குருவும் சேர்ந்தார் அப்படின்னா அந்த சனியை குரு சுபத்துவப்படுத்தி குருவுடைய தசா காலம் பெருசாக ஒரு யோகத்தை கொடுக்காது. ஆனால் சனி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுவும் அவங்க என்ன டிகிரியில் சேர்ந்து இருக்காங்கங்கிற பொறுத்தது. இப்போ குரு, சனி, ராகு, கேது இப்படி ஒருத்தர் இன்னொருத்தரோட எந்த டிகிரியில் அவங்க சேர்ந்துருக்காங்க, இது ஒரு பெரிய டீட்டெயில்டு சப்ஜெக்டு. இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த கிரக சேர்க்கை அமையும் போது அது எப்படிப்பட்ட பலனை தரும்ங்கிறது நம்ம தனியாக தான் பார்க்கணும். பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கிரக யுத்தம் எப்படிப்பட்ட பலனை தரும் பார்த்தா, குறிப்பாக அந்த பாவகம் யாருடைய வீடு, அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள்னு பார்த்தத, அதுக்கு அடுத்தது அந்த வீட்டோடைய எந்த சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கான்னு பார்த்தா தான் நம்மளால் பலனை சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவார். இந்த மேஷத்தில் செவ்வாய், சூரியன், குரு இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமைய பெறும்போது ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் அவங்களுடைய அந்த சேர்க்கையுடைய டிகிரிஸ் பொறுத்த வரைக்கும். அதே அந்த இடத்துல இப்போ ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னா அங்கே ஒரு சில கெடுபலன்கள் அவங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக இந்த சனி இந்த மேஷ லக்னக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால வேலையில் நிறைய பிரச்சனைகளும், வேலையில் பொருளாதார இழப்பும் சில பேர் சந்திப்பாங்க. அடிக்கடி வேலை விட்டு அவங்களுக்கு இன்னொரு வேலை தேடுறதுக்கு நடுவில் கேப்பில் நிறைய பொருளாதார நஷ்டம் ஏற்படும். அப்போ இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் கடன் வாங்குவாங்க. அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வேலை கிடைக்கும். இப்படி பிரச்சனைகள் சந்தித்து தான் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். அதே போல் ஒரு சுக்கிரனோட வீடான ஒரு வேலை துலாம்ங்கிற இடத்துலையோ இல்லை ரிஷபம்ங்கிற இடத்துலையோ அங்கேயே சுக்கிரன் அமைய பெற்று ஒரு கூடவே அங்கே செவ்வாயோ இல்லைன்னா அங்கே சூரியனோ இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய் இல்லைன்னா சூரியனுக்கு சுபத்துவம் கிடைச்சிடும். சுக்கிர தசையோ காட்டிலும் அந்த சூரிய தசையோ செவ்வாய் தசையோ நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஆனால் செவ்வாய் மத்திய பலன் தான் கொடுக்கும். அந்த இடத்துல சுக்கிரன் ஒருவேளை குருவோடு சேர்ந்திருந்தா குருவை கொடுக்கக்கூடிய காரகத்தை கெடுத்துருவார். இங்கே சுக்கிரன் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே அவரோட சேரக்கூடிய குரு கண்டிப்பாக குரு தரக்கூடிய புத்திர பாக்கியமோ அந்த பொருளாதார வளர்ச்சியோ ஓரளவுக்கு அவங்களுக்கு இல்லாமையே போயிடும். என்னதான் சுக்கிரன் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், லக்னாதிபதியாகவே இருந்தாலுமே இந்த குரு இவங்களுக்கு 8 மற்றும் 11க்கு அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு மூத்தவர்களோட அதிக பிரச்சனை ஏற்படும். அதுபோல் லாபத்தில் எப்போவுமே ஒரு குறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எதிர்பார்த்த லாபம் சரியான ஒரு நேரத்தில் கிடைக்காது. இவங்களை பொறுத்தவரைக்கும் லாபங்கிறது கையில் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. அதுபோல் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. 8ஆம் அதிபதியே குருவாக இருக்கிறதுனால அவருடைய அந்த தன்மையை சுக்கிரன் குறைச்சிடுவார். அந்த அமைப்பு அப்படி பார்க்கும்போது சில சின்ன அதிர்ஷ்டம் கூட இவங்க கை நழுவி போயிடும். ஒரு சில பேர் ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு போன வருஷம் வரைக்கும் பார்த்தோன்னா ஈவன் கன்சலேஷன் ப்ரைஸ் கூட கொடுப்பாங்க. இவங்க ஜாயின் பண்ணுற நேரத்தில் பார்த்து அந்த வருஷம் கன்சலேஷன் ப்ரைஸ் கூட கொடுக்காம நிறுத்திடுவாங்க. அப்படி இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது கிட்டக்கே போகாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில நெகட்டிவ் பலன்கள் ஏற்படும் இந்த கிரக யுத்தத்தினால. இதை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னாதிபதியோட என்னென்ன கிரகம் சேர்ந்தால் எப்படிப்பட்ட பலன் இருக்கும்னு நான் அடுத்த வீடியோவில் நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன்.